ஆமாம், பிளாக் பேர்ட் கொடிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வன நாளை முன்னிட்டு உங்களிடம் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நம்முடைய தஞ்சாவூர் வனச்சரகம் மற்றும் நம்முடைய கல்லூரி நிர்வாகம் அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக நானும் உங்களை மாதிரி நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் முன்னேறணும் அப்படின்னு போனதுனால தான் டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு பிழைப்புக்கான வழியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம இந்த வாழ்க்கையில் எல்லாரும் போல வாழ்ந்தோம், படித்தோம், அதே பிழைப்புக்கான வழியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தேக்கம் இருந்துச்சு எனக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்ன வயசுலேருந்து ஃப்ரேமாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தனால இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே என்னோட இக்கிகை அப்படிம்பாங்க, ஜப்பானில் கூட ஒரு புக்கு ஒன்று வந்துருக்கு, இக்கிகைன்னு, முடிஞ்சால் வாங்கி படிங்க. நம்மளோட ஏதோ ஒரு பிழைப்புக்கான வழி இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணப்படும் போது சார் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. பறவைகளை பற்றி பேசும்போது பொழுதுபோக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸேஷனு, ஒரு ஆன்மீகம், ஒரு மெடிடேஷனு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில் ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத ஒரு டூலாக நான் எடுத்துக்கிட்டு என்னோட ரிலாக்ஸேஷனா டே டு டே லைஃப்பில் நிறையா நமக்கு டென்ஷன் வந்துட்டு இருக்கோம். அப்போ ஃபோட்டோகிராஃபியை டூலாக எடுத்து தான் நாங்கள் பயணம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் சும்மா சின்ன கேமரா வாங்கிட்டு நம்ம ஃபோட்டோ இருக்கும்போது நிறைய பறவைகள் பற்றி படம் எடுக்கிறவங்களோட நண்பர்களோட பழக்க வழக்கங்கள்லாம் கிடைச்ச பிறகு சரி என்னோட பாதை பறவைகளை ரொம்ப அழகாக நம்ம படம் பிடிக்கிறது ஆராய்ச்சிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு படம் பிடிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஊட்டி, நீலகிரிஸ் இங்கே தான் நண்பர்கள் கிடைச்சாங்க. அங்கே போய் நிறையா பறவைகள் இருக்கும்போது தான் இதுக்குமே நமக்கு என்ன தெரியும், சாசனம், காகம், புறா, கிளி, ஒரு 4 பறவைகளை டக்குன்னு முடிச்சுக்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ்லாம் போய் பார்த்த பிறகு எவ்வளோ சின்ன சின்ன பறவைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளோ பெரிதாக விரிந்திருக்கு, நம்ம எவ்வளோ குறுகி கிடக்கிறோம், இதுக்குள்ளே நம்ம சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதோட பயணங்களை அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஹார்ன்பில்ஸ் உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மலபார் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் நிறைய அதிகமாக தென்படுறது. இது அந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். மொத்தம் 50 வகையான ஹார்ன்பில்ஸ் உலகிற்கு இருக்கு. அது 9 வகையான ஹார்ன்பில்ஸ் இந்தியாவில் இருக்கு. அதுவும் நம்ம தமிழக பகுதியில் 4 ஹார்ன்பில்ஸ், மலபார் கிரே ஹார்ன்பில் இதுதான். அதுக்கப்புறம் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பைடு ஹார்ன்பில்ஸ் இருக்கு, ரூபஸ் நெக்ரே ஹார்ன்பில்ஸ் இருக்கு. இதுதான் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். ரொம்ப அழகான பறவை. நம்ம கிட்ட அதை பார்க்கும்போது அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பறந்து போகும்போது அந்த படன்னு ஒரு ஃப்ளைட்டு போகிறதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அந்த பறவைகள் நல்லா ஜெயிட்டு போகும்போது இதோட வாழ்வியல் முறைங்கிறது நமக்கு இன்னைக்கு நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருந்துன்னா குஜராத்தில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் 1.5 சதுர கிலோமீட்டர்கள், அது லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் அது பறந்து விரிந்திருக்கு. அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட முக்கியமான மரங்களை பாதுகாப்பதற்கு உதவுகிறது இந்த இருவாச்சி பறவைகள் தான். தமிழில் மலை இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் இல்லாத்தினா 10 வகையான மரங்கள் அழிந்துவிடும் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதோட இன பறவைகள் எந்த அளவுக்கு காடுகளை பாதுகாத்து வச்சிருக்குங்கிறதுக்கு இருவாச்சிகள் பறவைகள் அது இன்னொரு பறவைக்கு ஊற்றுறதுக்கான ஒரு விஷயம். இன்னொரு நெஸ்டிங், அதோட கூடு கட்டுற முறையே ஒரு அழகான ஒரு விஷயம். என்ன பண்ணுன்னு சொன்னால் கூடு கட்டுற அந்த சமயத்தில் பெண் பறவையானது ஒரு அடர்ந்த நல்ல உயரமான மரங்களில் நல்ல ஒரு கோல், பெரிய கோலில் போய் உள்ளே போய் உட்காந்துட்டு இந்த மண் மற்றும் தன் வாயில் பிசின் மூலமாக அது என்ன பண்ணணும், முதல்ல கோலை ஃபுல்லாக மூடிட்டு
ஒரு சின்ன கோல் மட்டும் அது துவாரம் மட்டும் உருவாக்கி வச்சுக்கிறோம். பெண் பறவையானது உள்ளுக்குள்ளேயே தன்னோட ஃபெதர்ஸ் எல்லாமே உதிர்த்து உள்ளுக்குள்ள மெத்த பெட்டு போல போட்டு வச்சுட்டு அதுல வந்து முட்டைகளை விடும். ஆண் பறவையானது வெளியில போய் உணவை கொண்டுட்டு வந்து அந்த சின்ன துளை மூலமா அந்த பெண் பறவைக்கு கொடுத்துட்டு வரும். ரொம்ப எவ்வளோ அது முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து மெச்சூர் ஆகி வர்ற வரைக்கும் ஆண் பறவையானது அதுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். இது என்ன சொல்ற, ஏதாச்சும் ஒரு ஆண் பறவைக்கு வெளியில போனது நேர்ந்தால் மேக்சிமம் பெண் அந்த இது வந்து உடச்சிட்டு வெளில வராம அந்த குஞ்சுகளும் பறவைகளும் இழந்துடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உயரமான மரங்கள் தான் இதோட பாதுகாப்பு. அப்படிங்கிறப்போ இந்த மரங்களை நம்ம பாதுகாப்பதன் மூலமா பறவைகளையும் காக்கலாம், பறவைகளை பாதுகாக்கிற மூலமா நம்மளோட மரங்களையும் பாதுகாக்கலாம். இது அழகா டாசிங் பண்ணி இதை சாப்பிடுறது ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாமே நம்மளோட வால்பாறையில் எடுத்த போட்டோஸ் தான் தமிழ்நாட்டில். ஒரு சீசன்ல நிறைய இருக்கும் கூட்டமா. அடுத்ததா இந்த ஹார்ன்பில் பேர் வந்து ரூஃபஸ் நெக்டு ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு, இது மெயினா பாத்தீங்கன்னா எண்டமிக். இது எங்க இருக்குன்னா லாட்பஞ்சன் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் தான் அதிகமா இந்த ரூஃபஸ் நெக்டு ஹார்ன்பில்ஸ் காணப்படுகிறது. இதை படையெடுத்த முறையே வந்து ஒரு எப்படின்னா, நாங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருந்தோம். இங்கேருந்து எப்போதுமே ஒரு பறவைகளை படையெடுக்க போனால் இங்கேருந்து ஒரு கைடு கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒரு லோக்கல் கைடு இருந்து நம்மளை வந்து அந்த பகுதிகளுக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகாலையில் வந்து அங்கே லோக்கலில் படம் எடுத்துருந்தோம். அதிகமாக சாப்பிட்றப்ப என்னாச்சு, திடீர்னு வாங்க பறவை, ஏன்னா நிறைய பறவைகள் இருக்கும், ஏமாற்றம் இருந்துச்சு. கைடுக்கு எப்போதுமே ஒரு அரிசி இருக்கும், நமக்கு வந்து நிறைய படத்தை எடுத்து கொடுத்தோம், ஏன்னா அவன் சம்பாதிக்கணும் ஏதாச்சும் பேசுவாங்க சொல்லிட்டு. அப்போ கீழே ஒரு வேலையில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போன இந்த சார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு பள்ளத்தாக்கில் நாங்கள் இறங்கி நடந்து போகும்போது இந்த ரூஃபஸ் நெக்டு ஹார்ன்பில் வந்து நெஸ்டிங் வச்சிருக்கு. ஸோ இதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை போய் நாங்கள் படம் எடுக்கிறது, ஏன்னா எப்பயுமே பறவைகளை படம் எடுக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட வாழ்வியல் சூழ்நிலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். அதனால ரொம்ப தூரம் முன்னாடியே எங்களோட கேமராலாம் செட் பண்ணிட்டு ஒரு 4 பேர் நாங்கள் உட்காந்துட்டோம். காலையில் நாங்கள் அந்த வேலையில் போய் சேரும்போது மணி 9 இருக்கும். அந்த 9 மணிக்கு இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது டக்குன்னு பறந்து போச்சு. பறவை பார்த்தா இன்னும் சந்தோஷம் வந்துடும். ஆகா, இத்தனை கிலோமீட்டர் செலவு பண்ணி இத்தனை வாரம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பறத்தை பார்த்துட்டோம், பறவையை ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஒரு 9 மணி இருக்கும், பறந்து போச்சு. அப்போ எங்களுக்கு தெரியும் நெஸ்டிங். இதுதான் அந்த சின்ன துவாரம், இதுக்குள்ள ஃபீமேல் இருக்கு. இந்த மேல் போய் இந்த அந்த ஃபுட்டு வாயில வச்சிருக்கு பாருங்க, அதை எடுத்து ஊட்டுறதுக்காக அது போயிடுச்சு. சரி, எப்படி ஒரு 1 ஹவர்ல அடுத்த ஃபுட்டு ஊட்டுறதுக்காக அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 hours கேமரா வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம், எப்படி வரும்னு சொல்லிட்டு. 12 மணி வரைக்கும் வரல. லோக்கல்லேருந்து டெல்லி பக்கத்துலேருந்து வந்தவங்களாம் வருவாங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் கிளம்பி போயிட்டு இது ஏன்னா இது எண்டமிக், வேற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. ஸோ இதனால நாங்கள் வெயிட் பண்ணோம். திரும்ப வெயிட் பண்ணால் அரௌண்ட் ஒரு மத்தியானம், ஏன்னா சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கிடையாது, வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. 2 மணிக்கு மறுபடியும் ட்ரீட் பண்ணுறதுக்காக இது வந்துச்சு. அப்போ எடுத்து புகைப்படம் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் உட்காந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா அப்போதான் அந்த காத்திருத்தலோட ஒரு அலைகள் தெரிஞ்சு. லைஃப்பில் நீங்கள் வேற விஷயத்துக்காகலாம் இவ்வளோ தூரம் ஒரு 5 மணி நேரம் வெறுமனே சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற நிகழ்வுலாம் நடக்க முடியும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அந்த மலைகள், அந்த பகுதிகள், அந்த பறவையோட சவுண்டு, மற்றதை கவனிக்கிறது, அது சம்பந்தமான ஆட்கள் கூட அப்போ இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் வெவ்வேறு பகுதியிலேருந்து வருவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஒரு பறவைக்காக அந்த காத்திருந்த நிகழ்வுகள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை ஏன் இங்கே ஷேர் பண்ணுறதுன்னா, வாழ்க்கையில் நம்ம வந்து இதோட எல்லாரும் போல வாழ்ந்து புரிஞ்சிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் இதுக்காக நம்ம பண்ணணும்னா பயணங்கள் மட்டும்தான் இதுக்கு அற்புதமாக இருக்கும். இதோட ஃபீமேல் வந்து இந்த ரூபஸ் அந்த கலர் இருக்காது, ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். அடுத்ததான் நாங்கள் பயணப்பட்டது ஒரு ஆச்சரியப்படுத்த பகுதின்னு சொன்னால் எனக்கு வந்து குஜராத்தில் உள்ள எல்ஆர்கே பகுதி. எல்ஆர்கேனா லிட்டில் ராணா கட்ச் பகுதிகள் அப்படிம்பாங்க. நம்மளை பொறுத்தவரை பறவைகள்லாம் எங்கே இருக்கும், காட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் கட்ச் பகுதிகள் போனீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓப்பனாக இருக்கும், பாலைவனம் போல இருக்கும். அதுக்குன்னு மணல்லாம் இருக்காது, அது ஒரு மாதிரி சதுப்பு நிலம் மாதிரி மாறி இருக்கும். அந்த பகுதிகளில் போய் நாங்கள் கட்ச் பகுதிகளில் போய் வாழ்வியல் பார்த்தீங்கன்னா அங்கே லைஃப் ஸ்டைலு
எல்லாம் போர் போட்டு அந்த பகுதியில தண்ணி எடுத்து உப்பு காய்ச்சுறாங்க. மக்கள் அப்படிதான் பயன்படுத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ மைக்ரேட்டு ராப்டர்ஸ் கழுகு இனங்கள் நிறைய வந்து யூரோப்ஸ்ல இருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய அந்த பகுதிகள் நிறைய மைக்ரேட்டட் பேர்ட்ஸ் வருது. எதுக்கானா ஓப்பன் லேண்ட் அங்க இருக்கு ஃபுல்லா. சின்ன சின்ன பாம்புகள், எலிகள், நிறைய பறவை, சின்ன சின்ன அதுகளுக்கான பறவைகளும் கிடைக்கும். அதனால இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிகிரைன் ஃபால்கன். இதுக்கு மாதிரி பேலியர் ஹேரியர் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ உள்ளது. இது எல்லாமே நாங்கள் எடுத்தது தான். இது பெரிகிரைன் ஃபால்கன் தான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு. ஒரு மணி நேரத்தில் 375 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது வந்து பறந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் வரும்போது அதோட நகத்தின் மூலமாக சின்ன சின்ன பறவை கொக்கோட அப்படி கழுத்தில் ஒரு வெட்டிட்டு போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெட்டும்போது அது தலை துண்டா விடும். அந்த அளவுக்கு இதோட வேட்டைகள் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து மைக்ரேட்டட் இந்தியன் மைக்ரேஷனுக்காக குஜராத்துக்கு வருது. ஏன்னா நம்ம இந்தியாவில் அந்த சைடு வழிக்கு வந்து குஜராத் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அங்கேயே மேக்ஸிமம் இந்த பெரிகிரைன் ஃபால்கனா ஒரே ஒரு தடவை நம்ம கோடைக்கரையில் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் ஒரு தடவை வந்துச்சு. பட் எல்லாரும் வந்து ரொம்ப லாங் ஷாட்னால அதை ஃபோட்டோ எடுக்க முடியலை. இதோட இதுதான் அங்கே ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நம்ம போய் இவ்வளோ தூரம் ஃபோட்டோ எடுக்க முடியுதுன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இது வந்து ஷார்ட் இயர் அவுட். இதுவும் எல்லாரும் கையில் எடுத்த ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் 2 அவார்டு கூட வாங்கிச்சு. ஏன் இதுன்னு சொன்னால் இது எனக்கு மறக்க முடியாத ஒரு புகைப்படம். அப்படின்னு சொன்னால் ஷார்ட் இயர் அவுட்ல நீங்கள் ஃபோட்டோ எடுக்க அதே எல்லாருக்கும் போகுதுன்னா கொஞ்சம் கருவக்காடுகள்லாம் இருக்கும். அந்த கருவக்காடுகளில் போய் இது நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு மேலே கூட்டு போவாங்க. இது வந்து வரப்பு மாதிரி பகுதிகளில் இருக்கும். அந்த வரப்புக்கு வந்து இது வந்து மேய்ச்சலுக்காக வந்து உட்காந்துருக்கும், வேட்டையாடுறதுக்காக அந்த அவரு வந்து உட்காந்துருக்கும். அந்த பகுதியில் வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, இந்த ஓம்னி ஜீப்பில் வந்து கூட்டு போவாங்க. மேக்ஸிமம் அங்கே உள்ள அவங்களாம் என்ன பண்ணா அந்த காருங்களுக்கெல்லாம் பயப்படாது. அந்த சவுண்ட்லாம் கேட்டு அதுக்கு பழகிச்சு போயிருக்கு. அந்த ஃபோட்டோ எடுத்த சம்பவம் எப்படின்னா நமக்கு புதுசு, எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த ஓமியை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க அந்த பறவைக்கு முன்னாடி. நம்மளை வந்து இந்த சைடு டிரைவர் வந்து அந்த பறவை இருக்க சைடு இருப்பார். நம்ம இந்த சைடு கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு படுத்துக்கணும். மிலிட்ரியிலாம் படுத்துருப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் போனால் பீன் பேக் வச்சுருப்போம். இந்த மாதிரி பீன் பேக் மேலே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான கேமரா வச்சு படுத்துக்கணும். படுத்த பிறகு அந்த கார் ஓம்பி போயிடும். படுத்திட்டு எவ்வளோ தூரம் நம்மளால அந்த பறவையை எடுக்க முடியுமோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பீன் பேக்கை தூக்கி போட்டு மெதுவாக தவழ்ந்து ஏன்னா லோ லெவலில் இருக்கும்போது அதுக்கு அதிகமாக தெரியாது. தவழ்ந்து போய் அதை எவ்வளோ நெருக்கமாக எடுக்க முடியுமோ அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுப்போம். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு, ஒரு வரப்பில் உட்காந்தது அங்கே குதிச்சிருச்சு. ஐயோ போயிடுச்சு இந்த சான்ஸ் சொல்லி பார்க்கும்போது இப்படி உள்ள இருந்து இப்படி எட்டி பார்த்தோம். 1 செகண்ட் 2 செகண்ட்ல வெறும். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷாப் பண்ணி தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர முடியும். அப்படி வரப்புலேருந்து இது எட்டி பார்க்கும்போது அது எடுத்து முடிச்சப்பறம் அதை பார்க்குற சந்தோஷங்கள்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸு இதுதான் அந்த ஷார்ட் இயர் ஆகும். இது அடுத்து வந்து பறவை பற்றிலாம் அங்கே உள்ள எல்லா கையில் உள்ள ஒரு அதிசயம் வந்து ஒயில்ட் ஹேஸ். அது பேர் ஒயில்ட் ஹேஸ் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க பாருங்க எவ்வளோ ஓப்பனாக பாலைவனம் போல இருக்கு. இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒயில்ட் ஹேஸ் ஃபுல்லாகவே எண்டமிக் அங்கே மட்டும்தான் இருக்கு. நல்லா கொண்டு இருக்குங்க. எனக்கே ஆச்சரியம், எதை சாப்பிட்டு நீங்கள் வந்து பசுமையான பகுதிகள் நம்ம பகுதிகள்லாம் உள்ளதெல்லாம் வத்தமாக இருக்கும்போது அவ்வளோ கொலை. ஏன்னா அதுங்க ஒரு புல் சில மரங்கள் உள்ள வேலை மட்டுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஈவினிங் லைட்டிங் வரும், ஓம்னி போய் நிறுத்துவாங்க. அந்த சன்லைட்டுக்குள்ள படுத்திக்கிட்டு அதை எடுக்கிறோம். அது மட்டும் கலந்து போயிடும். மறுபடியும் அந்த ஓம்னியை கொண்டு போய் அதுக்கு முன்னாடி கலந்து வைப்பாங்க. இதுன்னு ஒரு மணி நேரம் போராட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் இது காமன் கேஸ்டல். அங்கே சேம் காமன் கிரேன், வேலாக் கூஸ், இது எல்லாமே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இப்போ அந்த கூஸை பற்றி பேசும்போது பார்வேட்டர் கூஸ்னு ஒரு பறவை இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளாம் ஆச்சரியம் பார்ப்போம். வாத்து வந்து அதிகமாக பறக்காது, கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா வாத்து மேட்ச் போயிட்டு பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உலகத்திலே ஹையஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட்ஸ் எதுனா பார்வேட்டர் கூஸ் வந்து நம்மளோட இமயமலையை தாண்டி இங்கே வருது. ஹையஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட்ஸ் கூஸ் தான். நெக்ஸ்ட் இது காமன் கிரேன், இது பெலிகன்ஸ், ஸ்பூன் பில்ஸ். அங்கே இது எல்லாமே எல்லாருக்கும் தான். அங்கே இம்பீரியல் ஈகிள், டிக்னி, இது எல்லாமே அந்த சைடு தான் காமன் கிரேன். இது மேலின். இது வந்து வந்து நம்மளோட மதுராந்தகம் ஏரியில சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய பேர் இல்லை, சுத்தமாக நிறைய இல்லை. அதெல்லாம் மயில் அதிகமாகிடுச்சு. மயில் எங்கே பார்த்தீங்க?
இது அடுத்ததாக வந்து மகானந்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நம்மளோட ராங்டாங் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கு, அப்பர் வெஸ்ட் பெங்காலில். அந்த பகுதியில் உள்ள காவேரி ஃபால்கனட்ஸ் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ராப்டர் கலை இனங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே குட்டியாக இவ்வளோதான் இந்த ஃபால்கனட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்ன சொல்ற பட்டர்ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் எலிகள், சின்ன சின்ன பறவைகளை கூட அடிச்சு சாப்பிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபால்கனட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் கூட்டம் கூட்டமாக அதுங்க உயரமான பகுதிகளில் தான் இருக்கும். இதுவும் அதிகமாக நம்ம பகுதியில் பார்க்க முடியாது. அதோட மேட்டிங் எங்களுக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு போங்க, இதே போங்க, இல்லை இதுக்கான தெரியல பேக்ல போயிட்டு லாஸ்ட் டைம் வரும். இது என்னன்னா இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. தனியாக ஒரு பறவை நோக்காச்சு, ஒரு சின்ன பறவையானது இந்த பழுப்பு நிற சும்மா காஞ்சி போன இலையை தூக்கிட்டு போச்சு. நெக்ஸ்ட் கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு போகுது, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் அது கிட்ட போய் அதுகிட்ட போய் ப்ரெசன்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை, பெண்களில் கூட அந்த பெண் பறவையை கவர்றதுக்காக இது. அதுக்கப்புறம் நான் வந்து படித்து பார்த்து எதனால இது பண்ணது, காஞ்சி போன இலையை எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு கொண்டு போய் அதுக்கிட்ட ஷோ பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போட்டுருது. அதை கவர்றதுக்காக அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அழகான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் அதை கவனிக்கிறதே கிடையாது. வேற போதும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இது நம்மளோட ராஜஸ்தான்ல டெசர்ட் நேஷனல் பார்க்ல இருக்குது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இது ஆக்சுவலாக சொல்ல போனா எந்த அழிவு நிலையில உள்ள பறவை. இப்போ வந்து 60லேருந்து 70 தான் இந்தியாவிலே இருக்குது. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ஒரு காலத்துல தேசிய பறவை அறிவிக்க இருந்தது. இந்த பறவையானது என்னன்னு சொன்னா அந்த காலத்துல மன்னர்ல நிறைய வேட்டையாடி இருக்காங்க. இது எப்படின்னா இந்த வேட்டைக்கு ரொம்ப நேரம் பறந்துச்சுன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி அதுக்கு வந்துடும். இதை ஓட விட்டு செத்து விழுந்து நம்ம ஆளுங்க சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நீர்வழி திட்டங்கள் மூலமாகவும் இது ஒரு அழிவு நிலையில் இருக்குது. இது இப்போ கடந்த டிசம்பர் மாதம் நம்ம இந்த டீமுக்கு அங்கே போய்